ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஷில் அவுட்டில் எப்படி வந்து ரோட்டோ போடுறது, ரோட்டோட பேசிக்ஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்தால் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக ரோட்டோ போடுறது எப்படி, அதோட இன்ட்ரடக்ஷனை மட்டும் நீங்கள் அதை போகிறேன். அடுத்த கிளாஸில் வந்து அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருமே. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்ட்ரோக்கு மட்டும். அடுத்த கிளாஸ் வந்து ரோட்டோ எப்படி போட்டு அதை அனிமேட் பண்ணுறது. அதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து ட்ராக்கிங். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸஸை பற்றி எடுக்கலாம். இன்றைக்கி வந்து இன்ட்ரோக்கு மட்டும் ஒரு கிளாஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ இன்ட்ரோ தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் உள்ள வந்து ஒர்க் பண்ண முடியும். டூல்ஸோட நேம் தெரிஞ்சால் மட்டும் தான். ஸோ நான் இப்போ அதை தான் பண்ண போகிறேன். ஷில் அவுட் இதுதான் 2020.53. ஸோ இது ரொம்ப வந்து நியூ வெர்ஷன், இப்போ லேட்டராக அப்டேட் வந்து. இதில் வந்து இதுதான் ஷில் இன்டர்ஃபேஸு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலர் போர்டு இருக்கு இல்லையா, இது என்னது அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட். நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு கொடுக்க தேவையில்ல, இங்கேயே வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸிட் ப்ராஜெக்ட் ரீசெண்டாக நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒரு 7 to 8 ஃபைல்ஸ் வந்து இங்கேயே இருக்கும். இங்கே எக்ஸிட்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து இன்ட்ரோன்றதுனால நான் இப்போ இதில் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் ஃபைலில் போனீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அங்கேருந்தே தான் நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட், ரீசெண்ட் ப்ராஜெக்ட், அங்கேருந்து தான் சேம் தான். இதில் வந்து ப்ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா ஆட்டோ சேவ் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் பண்ணணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் இப்போ 2 நிமிஷம்னு வச்சுருக்கேன். பேக்கப் வந்து ஒரு 5 ஃபைல்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன். இது வந்து மினிமம் ஆர் மேக்ஸிமம் நம்மளே வச்சுக்கலாம். இங்கே கேட்ச் வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதில் எதுவுமே நமக்கு தேவைப்படாது இப்போதைக்கு வந்து. அடுத்து வந்து லாஸ்ட்டில் வீவர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் போனீங்க அப்படின்னா இது மட்டும் ஆல்ஃபா ஓவர்லே கலர், இது வந்து நான் பிளாக்ல வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட்ல கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோவாக சொல்கிறேன். இது அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு எப்படி நான் அதை பண்ணும்போது இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இங்கே ஜூம் ஃபில்டர்னு ஒன்று இருக்கியா, லாஸ்ட் ஆப்ஷன், இது வந்து லீனியரில் இருக்கு. நான் அது நியரஸ்ட்டில் இருக்கிறேன். நியரஸ்ட் வந்து பிக்சலாக இருக்கும், லீனியர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம். இங்கே பண்ணது எல்லாமே வந்து அப்ளை அண்ட் ஓகே இப்படி நம்ம கொடுக்கணும். ஸோ அடுத்து வேறு என்ன இருக்குன்னா, இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரீஸ், ஆப்ஜெக்ட் லிஸ்ட், நோட்ஸ், ஆப்ஜெக்ட் லிஸ்ட், ப்ரெசண்ட்டு, நோட்ஸ், இப்படி நிறைய இது ஒவ்வொன்றுக்காக. ட்ரீஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து எதோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இது விஷுவல் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் நியூ ப்ராஜெக்ட் தரணும். நான் தரேன் விஎஃப்எக்ஸ். இங்கே டாட்டோ ஸ்பேஸை தரக்கூடாது, அதனால் அண்டர்ஸ்கோர் தரேன். வெர்ஷன் 001. நீங்கள் வெர்ஷன் வந்து கண்டிப்பாக போடணும். வெர்ஷன் 2 போகிறேன். நான் ஆல்ரெடி வெர்ஷன் 1 சேவ் போட்டிருந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது. உங்களை ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. வெர்ஷன் 2 போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்துருச்சு. நான் அதை எங்கே ப்ரௌஸ் பண்ணி எங்கே சேவ் பண்ணுவேன், நான் அங்கே போய்ட்டு இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீ எங்கே சேவ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி வெர்ஷன் 1 போட்டிருக்கேன். இப்போ வெர்ஷன் 2 போடுறேன். ஸோ அதை பார்க்கலாம். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டா ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து ஃபைலில் போய்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது இல்லையா, அதில் போய்ட்டு லாஸ்ட்டில் இம்போர்ட்னு இருக்கும், அதில் மீடியாவில் போங்க. மீடியாவில் போனீங்கன்னா எனக்கு இப்போது இந்த ஷார்ட்டை தான் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ஃபுட்டேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுத்தா போதும். இருக்கிற இது மொத்தம் 501 ஃப்ரேம்ஸ் இது மொத்தமே ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நமக்கு சோர்ஸில் வந்து ப்ராஜெக்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சோர்ஸில் தான் அது விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரீஸுக்கு வரும். சோர்ஸை வந்து ப்ராஜெக்டோட ஸ்டோரேஜ் அந்த மாதிரி தான் சோர்ஸ். இப்போது கண்ட்ரோல் என் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ட்ரீஸ்க்கு வந்து இப்போ மூவ் பண்ணுற மாதிரி இதில் வந்து இதோட சைஸ் இருக்கும், பிக்சல் அப்செக்டில் இருக்கும், டியூரேஷன் இருக்கும், 500 ஃப்ரேம்ஸ், இது 30 FPS, ஸ்டார்ட் ஃப்ரேம் 1, 8 பிட் டெப்த், இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்க்கு வந்துருச்சு. இதுதான் இன்புட்டு, இது அவுட்புட்டு. நம்ம இப்போ ரோட்டோ போட போகிறோம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இல்லை ஷில் அவுட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உள்ளே வரும். இங்கே டெப்த் மரப்போ அவுட்புட் நிறைய இருக்கும். ஸோ இதில் ரோட்டோ நீங்கள் ரைட் கிளிக்கை டபுள் டைம் பண்ணிங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து இங்கே கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். சம்திங் ராங். ஓகே, கனெக்ஷன் வந்து தப்பாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அப்படி வந்துடுச்சு. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தாலே வந்துடும். நான் சம் செட்டிங் சேஞ்சஸ் மாற்றதுனால அப்படி இருக்குது.
ஸோ இவ்வளோ தான் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது. இதுக்கப்புறம் இருக்க ஒர்க்கெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். இதில் இருக்க அந்த நோட்ஸ் அந்த டூல்ஸ் நேம்ஸ் சொல்கிறேன். இது ட்ரான்ஸ்ஃபர் டூல். நீங்கள் ரோட்டோவை பொறுத்தோடனே அதை ட்ரான்ஸ்ஃபராக மூவ் பண்ணுறது. இது ரீஷேப் டூலு. இது பீஸ்ப்ளைனு, இது எக்ஸ்பிளைனு, இது பீசியர். பீசியரும் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் தான் ப்ரொடக்ஷன் ஓரியன்டு. பீஸ்ப்ளைன் கிடையாது. ஓகேங்களா? எக்ஸ்பிளைனும் பீசியர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு. இது ட்ராக்கிங்கு. ட்ராக்கிங்கில் 3 டைப்பான ட்ராக்கிங் இருக்குது. பாயிண்ட்டு, பிளானரு, மோக்கா தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பாயிண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ட்ராக்கரு. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். பிளானர் வந்து பெருசாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ட்ராக்கும் வந்து தேவைப்படும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ட்ராக் தான் அதுவும். இதில் வந்து ட்ரான்ஸ்லேஷன், ஸ்கேலு, ரொட்டேஷனு இது இந்த ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொட்டேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. வெறும் ஸ்கேலிங் மட்டும்தான். இது வந்து முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்தால் ஸ்கேலிங்கும் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் கொடுத்தா போதும். சம் ஷார்ட்ஸ் வந்து ரொட்டேஷன் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்ஸ்க்குலாம் நம்ம ரொட்டேஷன் தர வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ட்ரீ ஸ்கீல ஆப்ஜெக்ட் லிஸ்ட் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ஒரு பீசியர் வந்து இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் லிஸ்ட்டில் அதை காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளைன் போட்ட உடனே நீங்கள் வந்து அதை கார்டினல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கும்போது எட்ஜஸ் ஸ்மூத்தாக இருந்து, இதே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் பார்த்தப்போ நீங்கள் போட்டது வந்து இப்படி இருந்தது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இதுதான் கார்டினல் வந்து கொடுக்கணும் எப்போவுமே. இது வந்து ஆப்ஜெக்ட். நீங்கள் போட்ட அந்த பீசியரோட பிளர் வேல்யூ, ஷிங்க் க்ரோ, ஒப்பாசிட்டி 100% இருக்க விசிபிளில் தான் இருக்கிறதுனால 100%. ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வரும். ஸ்ட்ரோக் வித் வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஏருக்கு போடும்போது இந்த ஸ்ட்ரோக் வித்தெல்லாம் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கு வந்து நான் சொல்கிறேன். நோட்டில் வந்து இது வந்து ஆல்ஃபா, அது இன்வெர்ட். இது வந்து அடுத்த கிளாஸில் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் சும்மா இன்ட்ரோ மட்டும் தான் நான் தரேன். மோஷன் பிளர், ஒரு மூவிங் ஷாட்டுக்கு நீங்கள் பிளர் எப்படி அனிமேட் பண்ணுறங்கிறது வந்து இந்த மோஷன் பிளரில் இருக்கும். அதே மாதிரியே ஆப்ஜெக்டில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து அது மோஷன் பிளரு. இங்கே இருக்க பிளர் வந்து இது வந்து டீஃபோக்கஸ் பிளர்னு சொல்லுவாங்க. ஒரு ஷார்ட் வந்து டீஃபோக்கஸ் வச்சுன்னா அந்த ஷார்ட்டுக்கு எப்படி பிளர் ஒரு பிளர் வேல்யூ வரும். அந்த பிளர் இப்போ இந்த ஏரியாலாம் டீஃபோக்கஸில் இருக்குது. மோஷன் பிளரில் டீஃபோக்கஸில் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ அதை எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கிறதுனால வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா ரோட்டோ போடும்போது இந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கட் ஆகும். மோஷன் பிளர் வச்சாலும் மோஷன் பிளர் செட் ஆகாது. அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி ரோட்டோ அதை பிளர் அனிமேட் பண்ணுன்னு சொல்கிறதுலாம் நான் அடுத்த கிளாஸுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். இதில் வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக தேவைப்படுது. ஸோ கீழே இருக்கிறது வந்து டைம் லைன். இங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கீ வச்சிங்க அப்படியே. இப்போ நான் வச்சிருக்க கீயே இங்கே விசிபிளில் இருக்கும். நான் 130 ஃப்ரேம்ஸில் அந்த கீ வச்சுருக்கேன். ஸோ இங்கே விசிபிள் இருக்குது. அடுத்து நான் எந்த ஃப்ரேமில் அதை மூவ் பண்ணி வச்சாலும் நான் மூவ் பண்ணி வச்ச உடனே இங்கேயும் ஒரு கீ வந்துடும், இங்கேயும் ஒரு கீ வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த கீயை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு கீ கண்டிப்பாக இருக்கும். அந்த கீயை டெலிட் பண்ண முடியாது. 2 கீயில் ஒரு கீ மட்டும் தான் டெலிட் பண்ண முடியும். இன்னொரு கீ டெலிட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் டைம் லைனு. இது நோடு. வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. இது பேட்ச் ரீனம் இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பண்ணும்போது உங்களுக்கு அது அந்த ஃப்ளோலே சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான் ஷில்லவுட்டோட இன்ட்ரோடக்ஷன். நாளைக்கு வந்து நான் ஷில்லவுட்டில் எப்படி ரோட்டோ போகிறதுங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.